இந்தியாவோட ஜிடிபி growth ரேட் 7.8% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபைனான்ஷியல் இயர் 2025-26. ஸோ இந்த இதுக்குள்ளே எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.8% எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ட்ரம்ப்போட டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு, இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஜிடிபியோட growth ரேட் வந்து குறையணும். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஜிடிபியோட டேட்டாவில் வந்து மேனிப்புலேட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் வந்து டேட்டாஸ் வந்து ஒரு ஃபேக்காக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதான் என்னோட சஜஷன் அதுவாக தான் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு டேரிஃபோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்திருக்கனால ஜிடிபி கண்டிப்பாக நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆன எக்ஸ்போர்ட்டில் நிறையா ஃபார்மா செக்டார்ஸு, அதுக்கப்புறம் செமிகண்டக்டர் செக்டார்ஸ், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆகுதுங்கிறப்ப ஜிடிபியோட ரேட் நம்மளுக்கு குறையத்தான் செய்யும், கூடுறதுக்கான சான்ஸ் கிடையாது. பட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் ஒரு வெறுப்பை ஆக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் இயர் 2024-25 பார்த்திங்க அப்படின்னா 6.5% தான் இருந்திருக்கு ஜிடிபியோட க்ரோத். இப்போ கரண்ட்லி நம்மளுக்கு அந்த ரேஷியோஸ்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இப்போ ஃபைனான்ஷியல் இயர் 2025-26 வந்து 7.8% இருக்கிறப்ப கிட்டத்தட்ட 1.3% வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்டிமேஷன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ராங்கான டேட்டாவாக தான் இருக்கும். மேனிப்புலேஷன் வந்து கண்டிப்பாக நடக்குது. பட் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேட்டா வந்து பாசிட்டிவ். கவர்மெண்ட் சைடு இருந்து பப்ளிஷ் பண்ணனால மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேட்டா வந்து பாசிட்டிவ். ஸோ என்ன இருந்தாலும் டெக்னிக்கல் வியூ மண்டே நம்மளுக்கு எந்த பக்கம் மூவ் ஆக போகுது, கமிங் டேஸில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட ஓவரால் வியூ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீக்கே சொல்லியிருந்தேன். எப்போ 24,845 நிஃப்டி பிரேக் பண்ணுதோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 24,300 350 இந்த ரேஞ்ச் வந்து ரீச் பண்ணும். நெக்ஸ்ட் அதை பிரேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு 24,150 வரைக்கும் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறத நம்மளோட லாங் டர்ம் வியூவாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்மளோட கிளியரான வியூ எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,554 இந்த பிலோ ஓப்பன் ஆச்சுன்னா செல்லுக்கான ஃபோக்கஸ் தான் இருக்குது. பட் 300 அதாவது 350 300 இந்த லெவல் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல். ஜஸ்ட் வந்து எனக்கு ஒரு ரீட்ரஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். இந்த லெவலில் ரீட்ரஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து ரிவர்ஸில் ஆச்சுனாலே டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லை டேரெக்டாக இதோட பிரேக் அவுட் ஆகிட்டாலும் ஓகே தான், டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்திருக்கனால மேபி இந்த லோவில் அதாவது 24,402 இல்லை 24,350 இந்த லோவிலே நம்மளுக்கு அப் ட்ரெண்டுக்கான சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னாலே அப் ட்ரெண்டுக்கு ட்ரேட் எடுத்து 24,554 வரைக்கும் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அங்கேருந்து நெக்ஸ்ட் ரீட்ரஸ்ட் எடுத்தாலும் நம்ம அப் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னதான் 24,800 வரைக்கும் எனக்கு ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. பட் அது இங்கே கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் தான். இன்றைக்கே நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சி. பட் ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ரீவியஸ் ரிவர்ஸ் ஏரியாவிலேருந்தே ஒரு செல் ஆச்சு. இந்த செல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக செல் ஆகிட்டே வந்துச்சு. இந்த கரெக்டாக 2 o'clock பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 o'clockல வந்து ரிலையன்ஸோட ஏஜிஎம் மீட்டிங் இருந்துச்சு, ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் இருந்துச்சு. இதில் வந்து ஜியோவோட ஐபிஓலாம் வந்து ஒரு 52,000 crores வந்து ஐபிஓ வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஐபிஓ வந்து லான்ச் ஆக போகுது. ஃபைனான்ஷியல் இயர் 2026 அதாவது 2026 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டைம் மட்டும் மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ட்ராப் அடிச்ச ரிலையன்ஸோட ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு 2% நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் செல்லிங் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே இந்த ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டாஸை பேஸ் பண்ணி நடந்தது தான். பட் ஆக்சுவலாக மார்க்கெட்டோட க்ரூஷியல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,465. பட் டெக்னிக்கலி இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் ரீட்ரஸ்ட் எடுக்குன்னு பார்த்தேன். ஸோ எந்த அளவுக்கு கிளியராக வந்து கிடையாது. ஸோ அப்படியே வந்து ஃபண்டமெண்டலாக மூவ் ஆயிடுச்சு. ஸோ டெக்னிக்கல் வியூவை பொறுத்தளவுக்கு மண்டேக்கான கன்ஃபர்மேஷன் எனக்கு நியூட்ரல் ஆர் கேப் அப்புங்கிறது எனக்கு ஃபண்டமெண்டலில் இருக்கிறனால ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிற சான்ஸ் தான் இருக்குது. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு எக்ஸாக்டாக 24,450 இந்த ஓகே அந்த லெவல்லே இருந்துட்டு நம்ம சப்போர்ட் எடுத்தாலும் இங்கேருந்து 580 வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ 580 போகுது அப்படிங்கிறப்ப 580லேருந்து நெக்ஸ்ட் ரீட்ரஸ்ட் கொடுத்தா மட்டும் அகைன் நம்ம 24,680 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணுது 480க்கு பிலோ வந்து 450 பிலோ இந்த லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா டேரெக்டாக நம்ம 350 வரையும் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கிளியர் வியூ. இங்கேருந்து இதுக்கப்புறம் பிரேக் ஆச்சு அப்படின்னா 450 எபோவ் போகுது அப்படிங்கிறப்ப அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக வந்து 590, இது ரொம்ப ஜிஜிபி லெவல் தான். இதை பிரேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு ரீட்ரஸ்ட் கொடுக்கும். ரீட்ரஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 680 பிரேக் ஆகாது. ஸோ இப்படி 680 பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு 800 போகணும். 680 பிரேக் ஆகாமல் அங்கேருந்து செல் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் நம்மளுக்கு 24,150 வந்து ரீச் பண்ணும். ஸோ அப்போ மண்டே நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் அடிச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு சின்ன க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் எடுக்கல ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகுது டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதான் எனக்கான கிளியர் வியூவில் இருக்குது. இங்கே மெயினானது என்னென்னா ஃபண்டமெண்டல் டேட்டாவும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ டெக்னிக்கலும் மார்க்கெட் வந்து ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவலுக்குள்ளே வந்துருச்சு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட். ஸோ இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 350 வரைக்கும் தான். ஜஸ்ட் ஒரு ட்ராப் மட்டும் டப்புன்னு அடிச்சுட்டு கூட நம்மளுக்கு பை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் நம்மளோட லாங் டர்ம் சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,150. ஸோ அதை மறந்துடாதீங்க. அந்த லெவல் நம்மளுக்கு வந்தே ஆகணும். வந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் எனக்கு 350 வரணும். இங்கே வந்தால் தான் எனக்கு அது ஃபுல் ஃபீல். இங்கே வரலாமல் அவங்க போச்சு அப்படின்னா அப்போ ஃபண்டமெண்டலாக டே பை பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா
கண்டிப்பாக டெக்னிக்கலி ஒரு டே வந்து இங்கேயோ இருந்து நம்மளுக்கு செல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஹியூஜ் பாயிண்ட் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ லைவ் டே பை டே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.